கூடிய சீக்கிரம் வேலை கிடைச்சிட்டாலும் நல்லா தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் வேலை கிடைச்சிட்டா இல்ல கிடைக்கணும், கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். கிடைக்கணும்னா எங்க சித்தப்பாவை கம்பெனி வச்சிருக்காரு, உனதான் தேடிட்டு இருந்தேன் வாப்பா அப்படின்னு சொல்லி போன் அடிச்சு எனக்கு ஸ்கூட்டர் எடுத்து ஓட்டணும். எதுக்கு உனக்கு ஸ்கூட்டருக்கு மேல இவ்வளவு மோகம்? டேய் நம்ம ஊர்ல ஃபுட்பாத்ல நடந்து போறதை பாத்துங்க, அதெல்லாம் நடந்து போறதே கஷ்டம் தான். ஆனா இந்த மாதிரி ஸ்கூட்டர்லாம் இங்க ஜாலியா ஓட்டிட்டு இருக்கானுல, எல்லாம் நானும் நடந்து போயிட்டு இருக்கேன், சைடுல வந்து பெண்ட் அடிச்சுட்டு போவோம் போயிட்டு இருக்கான் ஜாலியா. அது ஒரு நாள் சார்ஜ் வண்டி நின்றுச்சுன்னா தெரியும் ஜாலி. அது பிரச்சனை இல்ல, நம்ம தான் மாடு மாதிரி இருக்கும். ஸ்கூட்டர் 4 மடக்கி கையில தூக்கிட்டு ஹேண்ட்பேக் மாதிரி நடந்து வந்துட வேண்டியதான், விறுவிறு நடந்து வந்துட வேண்டியதான். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம அதானே பண்ணிட்டு இருக்கோம், நடந்துட்டு தானே இருக்கும், இடத்துக்கு நடந்தா போறோம், நடந்தா வரோம். அதுக்கு ஸ்கூட்டர் எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ் அவ்வளவுதான், ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி எடுத்து வந்துட வேண்டியதான். ஸ்கூட்டர் வாங்கலாமா, ஆனா இங்க விலை கூடுதல்ல, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் இன்கம் நமக்கு வரல. ஸ்கூட்டர் வாங்குற அளவுக்கு, ஸ்கூட்டர் ஓட்டுற அளவுக்கு நம்ம ஒரு வஸ்தாத் ஆகலன்றியா? ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு ஒரு வஸ்தாத் ஆகணும்னு அவசியம் கிடையாது, செகண்ட்ஸ்ல கூட எடுத்து ஓட்டலாம். ஆனா அந்த அளவுக்கு நம்மள்ட்ட இப்ப ரெவென்யூ வாங்கி ஓட்டினா அது சரிப்பட்டு வராது. இந்த என் ஃப்ரெண்ட் அவன் ஒருத்தன் எடுத்து ஓட்டினான்ல, திடீர்னு ஒரு நாள் ஹேண்ட்பாரை கழட்டிட்டு அங்க ரோட்ல உட்காந்துருக்கான். ஹேண்ட்பார் கையோட வந்துருச்சுடா, ரோட்ல குத்த வச்சு உட்காந்துருக்கான். நடந்து போயிட்டு திடீர்னு ஒரு விசில் சவுண்ட் கேக்குது. நம்மளே யாரா இந்த ஊர்ல விசில் அடிச்சு கூப்பிடுறான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவன் ரோட்ல குத்த வச்சு உட்காந்துருக்கான். ஹேண்ட்பாரை கையில வச்சு ஹேண்ட்பார் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட வேண்டியது திரும்ப. ஹேண்ட்பார் புடிங்கி வந்துட்டு கையில ஸ்க்ரூ இருக்குமால, கீழே அந்த அட்டாச்மெண்ட் இருக்கா, அதுல ஒரு த்ரெட் இருக்கும் தெரியுமா, அந்த த்ரெட் கையோட வந்துட்டு இவன் கையோட தெரியல. இவன் போய் சடன் பிரேக் அடிச்சான், ஃப்ரண்ட் பிரேக் டப்புன்னு கையோட வந்துட்டு கையோட வச்சுட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். சின்ன வயசுல இருக்கும்போது சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது சைக்கிள் அந்த ஃப்ரெண்டோட ஹேண்ட்பார் வந்து அந்த இதுல இருந்து அப்படி திரும்பி வந்துரும் தெரியுமா, திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படி திரும்பி போயிட்டு இருப்போம் தெரியுமா. அப்ப நம்ம யோசிப்போம் தெரியுமா, இது எப்ப புடிங்கி கையோட வருமோ தெரியலன்னு. அவனுக்கு புடிங்கி வந்து கையோட வந்துட்டு அதை செகண்ட்ஸ்ல வாங்கினான். இப்ப அதை திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான். கயிறு வச்சு சேனல் வச்சு கட்டில திரும்ப போய் ஒரு கடையில கொடுத்து டைட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான். அது இப்பவும் ஆட்டிட்டு தான் இருக்கும். நானே ஓட்டிட்டு வந்தேன்ல, அப்பவே ஆட்டிட்டு தான் இருந்துச்சு. நம்மளா இருந்தா நானெல்லாம் இருந்தா சேனல் எடுத்து கெட்டு கயிறு எடுத்து வச்சு ஒரு கெட்டி ஒரு இருக்கிற மாட்டேன். ஐத்தியமே இறுக்கி அதுல ஒரு பெயிண்ட் அடிச்சு ஓகே. டிசைனா வண்டியை ஓட்டிட்டு போறதா மேட்ச் ஸ்கோர் என்னாச்சுன்னு பாருல. வீட்ல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? போன் எடுத்துட்டு வந்தியா? போன் எடுத்துட்டு வரல. ஐயோ ரூம் எடுத்து போட்டு அப்படியே வந்துட்டேன். ரூம் ஓபன்ல இருக்கு. சரி விட, அந்த போனை திருட மாட்டானு எவனும். ஏன் போன்ல அது திருட மாட்டானு, அந்த போனை திருடி அல்பம் இல்லல. சரி ஒரு ஐபோன் 14 + 15 தான் எடுத்துட்டு போயிருவான், கண்டிப்பா திருடிடுவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த போன் 2014 மாடல், அதை எடுத்துட்டு போயிட்டு போறான். நீ உன் போனை போட்டிருந்தா கூட எடுத்துட்டு போவான்னு சொல்லலாம். அவனை எடுக்கவே மாட்டான், அவனே எடுத்து பார்த்துட்டு திரும்ப போட்டுட்டு போயிடுவான். எடுத்து அந்த போனை எடுத்து அவன் பார்த்தானாலும் திரும்ப போட்டுட்டு கூட அவன் பாக்கெட்ல கொஞ்சம் சில்லறை எடுத்து போட்டு புதுசா ஒரு போன் வாங்கி கொள்ளாம ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு பரிதாபமான நல்ல போன் தான். ஓப்போல நல்ல போன் தான் இல்லன்னு சொல்லலாம். ஆனா பழைய மாடல் போன் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. 2018 கொரோனாக்கு முன்னாடி வாங்க, கொரோனாக்கு அப்புறம் வாங்கினேன். 2021 வாங்கணும்னு நினைக்கிறேன். 2021 இப்போ அவன் லாக் எடுத்து லாக்க போடுவான், போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு போய் லாக் ஓப்பன் ஆகிறதுக்கே வேண்டாம். சரி அவனே போனை வச்சிருவான். நமக்கு இந்த போன் வேண்டாம், அவன் வரது வரைக்கும் போன் ஓப்பன் ஆயிட்டு மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவனே போயிடுவான். 12 seconds later. என்ன பார்வை, பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? ஏய் அழகா இப்பவே ரசிக்கணும். அந்த 3 பொண்ணுங்க போச்சுல, 3 பொண்ணுங்க பார்த்தா இம்ப்ரெஷன் பண்றாராம். இம்ப்ரெஷன் அந்த பொண்ணுங்க காரி துப்பிட்டு போயிருக்கும். அதான் அப்படி பாய்ஸ் படத்துல வர சித்தார்த் மாதிரி கொஞ்ச நேரத்துல கமந்திருப்பான். அங்க வர அவன் அங்கதான் போகணும், இப்படியே போயிருக்கலாம். அந்த ஸ்கிட் அடிச்சு காட்டியிருக்காங்க, அதுல ஒரு டேனிங்க போட்டு அப்படி சுத்தி அங்க போய் திரும்ப போறான்.
A few moments later. டைம் என்னாச்சு? டைம்ல பாக்க தெரியாது போயா. இப்போ நம்ம ஓடுவோம். ஏதோ நான் வாட்ச் போட்டிருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நான் அந்த நம்பிக்கையில வந்தேன் பக்கத்துல. பார்த்தா ஒண்ணுமே இல்லாம கை வெறும் கையா இருக்கு. இந்த நிலா பார்த்து டைம் சொல்ல போறியா? எல்லாம் இருக்கான்னு பாக்குறேன். சரி ஓகே. சரி ஓகே. ஒரு காம்படிஷன் வச்சுப்போம். நிலா பார்த்து ரெண்டு பேருமே டைம் சொல்லுவோம். யாருக்கு டைம் கரெக்டா இருக்குன்னு பார்ப்போம். நீ போன் எடுத்துட்டு வரல இல்ல? நானும் போன் எடுத்துட்டு வரல. வாட்ச் இல்ல, போன் இல்ல. இங்க பாரு. கை ரெண்டு ஹேண்டியா இருக்கு. இதுவும் இல்ல. நிலா எங்க இருக்கு ஃபர்ஸ்ட்? அதே தேடணுமா? நிலா பார்த்து டைம் சொல்றது தப்பு இல்ல. நிலா எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தேடு. பாய். ஓ நோ. ஃளைட்டுக்கு டாடா சொல்ல இன்னும் நிறுத்தலையால. பழகிடுச்சு. சரி அதை விடு. இருடா டைம் நான் சொல்றேன் இருடா. வானத்தை பார்த்து டைம். சரி ரெண்டு பேருமே வானத்தை பார்ப்போம். கரெக்டா ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் டைம் சொல்லணும். யாருக்கு டைம் ஓரளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ரெடி? நீ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொல்லுவோம். ஓகே கண்டுபிடிச்சானே. ரெடி? 3 2 1 7:30 7:30 7:15 7:30. டக்குனு பாரு. டைம் டக்குனு சொன்னோட பாரு. எஸ் நான் தான் க்ளோஸ். க்ளோஸ் நீயும் க்ளோஸ் கிடையாது. நான் 7:15 சொல்லிருக்கேன். நீ 7:30 சொன்ன. 7:46. ஆமா நான் 15 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் போயிருச்சு. தோத்துட்டேன். உனக்கு 30 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு தம்பி. உனக்கு 15 மினிட்ஸ் டிஃபரன்ஸ். 5 நிமிஷம் டிஃபரன்ஸ், 3 நிமிஷம் டிஃபரன்ஸ், 2 நிமிஷம் டிஃபரன்ஸ். ஓகே இல்ல தோத்தது கூட நீ ஒத்துக்க மாட்டேங்க. ஏய் இது தோல்வியே கிடையாது. நீயும் ஜெயிக்கல. ஏன்னா 15 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் வந்து closest to the time wins. நம்ம வந்து ப்ராடக்ட் ரேட் சொல்லல. க்ளோஸ் கரெக்டா சொன்னியா? இப்போ 45 அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஓகே 46 கொன்றுவோம் உன்னை அந்த சர்க்கிள்குள்ள. ஓகே 46 அந்த மாதிரி. உனக்கு நீ இப்போ 30னா வந்து 15ல இருந்து 30க்குள்ள அந்த சர்க்கிள்குள்ள வந்திருந்தா நீ வின். அதே நான் 15 சொன்னா 7ல இருந்து 15க்குள்ள வந்துச்சுன்னா நான் வின். அதே மாதிரி 7:30க்கு மேல போயிட்டது. நான் 13 தான சொல்றேன். உனக்கு வந்து 15ல இருந்து 30 வரை தான் பாயிண்ட். நீ 45 சொல்லியிருந்தா தான் 30ல இருந்து 45 வரை பாயிண்ட். செருப்பால அடிப்பேன் உன்னை. நீ சொல்ற லாஜிக்கே சரியில்லை. தப்பு. 15 மினிட்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் லெவரேஜ். தோல்வியே ஒத்துக்கோ. நான் ஒத்துக்கணும். நீ தான் ஒத்துக்கணும் தோல்வியை. தோல்வியே ஒத்துக்கோ. தப்பு தப்பு தப்பு. தோல்வியே ஒத்துக்கோ. நான் கூறுகிட்ட கூப்பிட்டேன். தோல்வியே ஒத்துக்கோ. நீ சொன்ன டைமுக்கும் இருக்கிற டைமுக்கும் 1/2 மணி நேரம் டிஃபரன்ஸ். நீ சொன்னது 1/4 மணி நேரம் டிஃபரன்ஸ். 1/4 மணி நேரம் தான். 1/4 மணி நேரம் டிஃபரன்ஸ். கால்குலேட் பண்ணா நான் தமிழ்ல வின்னு. 1/4 மணி நேரம் சீக்கிரம் போக வேண்டியது. 1/4 மணி நேரம் லேட்டா போவியா? போக மாட்டேன். 1/2 மணி நேரம் லேட்டா போவியா? நான் ஜெயிச்சிட்டேன்னு என்ன சொல்லல. நான் ஒத்துக்கிறேன். ஐ நோ. How do I tell you? நான் ஒத்துக்கிறேன். ஐன்னு சொன்னேன். அதுக்கு மேல இங்கிலீஷ் வரல. நான் ஒத்துக்கிறேன். ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணா நான் தான் க்ளோசஸ்ட். அப்ப நான் தான் வின்னு கிடையாது. Oh no. நான் அந்த தான் தப்ப நான் பண்ணவே மாட்டேன். நான் தான் வின்னர். நோ நோ நோ. A few minutes later. சரி 1ல இருந்து 6 வரைக்கும் சரியா ஹேண்ட் கிரிக்கெட் ஆடுவோம். யார் ஜெயிக்கான்னு பாப்போம். சரி ஜெயிச்சவங்க ஜெயிக்காம ஒண்ணும் பண்ண முடியாது. கடல்ல குச்சி மூச்சல் அடிக்கணும். நான் முதல்ல ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 அவ்வளவுதானே? 6. ஓகே 1ல இருந்து 6 வரதான். ஆர்டர் ஈவன். ஈவன் ஈவன். நான் தான். பேட்டிங்கா bowling-ஆ? பவுலிங். என்ன bowling இருக்குற? ஆமா நான் நல்ல பவுலர். நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே. நான் என்ன இங்க கிரிக்கெட் இப்போ ஒரு ரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாட போயிருக்கேன்னா சரி ஓகே. பேட்டிங் ஜாலியா இருக்கும். பேட்டிங் எடுப்போம். ரெடி. அதனால பேட்டிங் எடுத்து ஜாலியா விளையாடலாம். ஓகே ரெடி ரெடி. இதெல்லாம் பவுலிங் போட்டா பேட்டிங் ரெண்டு விரல் தானே. ரெடி. தம்பி என்னப்பா பேக்ல இது பண்ணிட்டேன். தம்பி மேட்ச் ரெடியா இருக்கமா? பேட்ஸ்மேன் bowling போடுங்க. டக்குனு bowling போடுங்க. கம் ஆன். 2 5 10 11 12 Oh no. 14 19 என்ன வின்னர் தம்பி? ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள என்ன ஐ அம் தி வின்னர்.
ஓகே வாருங்கள். ரெடி? என்ன யோசிக்க வேண்டாமல இருக்கிற 6 டிஜிட் அதுக்கு இவ்வளவு யோசனை கரெக்டா டிரைவ் பண்ணி ஆட முடியும். bowling போட்டதுக்கு அப்புறம் யோசிப்பீங்களோ? சரிவா அவுட். ஒண்ணும் கிடையாது, எனக்கு ட்ரையல்ஸே கிடையாது. பேட்மேன் ட்ரையல்ஸ், பவுலர் ட்ரையல்ஸ், அதுக்கப்புறம் தான் மேட்ச். ஃபர்ஸ்ட்ல இருந்து மேட்ச் நீ ஏமாத்துற. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒழுங்கா பேட்மேன் ட்ரையல்ஸ், பவுலிங் ட்ரையல்ஸ், எல்லா ட்ரையல்ஸ் எனக்கு இதெல்லாம் போட்டியா? கேட்கல, நான் கேட்கிறேன். அதே கிடையாது. மொத பேட்டிங் என்ன பண்ணமோ அதுதான் செகண்ட் பேட்டிங். அப்பெல்லாம் கிடையாது. நம்ம என்ன கேக்குறோமோ அதுதான். கிடையாது. வா பெஸ்ட் ஆஃப் 3 போட்டுக்கலாம். வா பெஸ்ட் ஆஃப் 3 போட்டுக்கலாம். தோத்துட்டே ஒத்துக்குவோம். அதெல்லாம் பெஸ்ட் ஆஃப் 3 போட்டதா தோத்தோமா இல்லன்னு தெரியும். மேட்ச்ல தோத்துட்டே ஒத்துக்குவோம். வா பெஸ்ட் ஆஃப் 3 போட்டுக்கலாம். மேட்ச்ல தோத்துட்டேன். பெஸ்ட் ஆஃப் 3 ஃபர்ஸ்ட் போடு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்துட்டேன். நீ இந்த தோத்தாங்குடி மாதிரி பேசாத. வா பெஸ்ட் ஆஃப் 3 போட்டுக்கலாம். வா வாடா ஈவன் ஆடு. நான் வந்து பவுலிங் 3 6 11 12 16 22. கணக்கு தெரியலையா? இல்ல 16 சொன்னா 22 23 28 30 31 35 36 37 41 அவுட். 41 ரன்கள் மெர்வினின் டீம் சுருண்ட நிலையில் மெர்வினின் டீம் இதோ பவுலிங் செய்ய ரெடி ஆகி கொண்டிருக்கின்றனர். மெர்வின் டீம் தான் பவுலிங் செய்யணுமா? மெர்வின் டீம் பவுலிங் செய்ய ரெடியாக உள்ளனர். இதோ முதல் பந்து 1 புள்ளி 2 புள்ளி அவுட் புள்ளி. ஒன்ன மாதிரி டக் அவுட் ஆகல. இல்ல நீ ஃபர்ஸ்ட் பால்ல டக் அவுட் ஆனவன் தான். நான் ஒரு கிரிக்கெட் பேட்டிங் எடுத்துருக்கணும். Flashback. வாடா ஈவன் ஆடு. நான் வந்து பவுலிங். நான் குமார் அவசரப்பட்டிய சரி வேணும். 3 பெஸ்ட் ஆஃப் 3 மூணாவது மேட்ச் இதோ கடைசி விராட் கோலி. தடவிட்டு இருக்கீங்க. இல்ல கையை தொடச்சிட்டு. அப்படியா? ரெடியா? ரெடி. ஆடார் ஈவன் ஆட் பேட்டிங் தெரியும். என்ன பண்ற? பவுலர் ரெடியா வேண்டாம் பண்றியா? யாரே செட்டிங்கா bloody bastard. பவுலிங் போட மாதிரி பேட்டை வீசி வேணி. பவுலர் ரெடியா வேண்டாம் டெஸ்ட் பண்றியா? நீ வந்த ஸ்பீடுக்கு இப்படி இப்படி போட்டு என்ன பண்ண முடியும்? என்ன டெஸ்ட் பண்றியா? ரெடியா? வா. ஐயோ நான் இப்ப அதை வைக்க முடியாது, அதுக்கு அடுத்த நம்பரே வைக்க முடியாது, முந்தின நம்பரே வைக்க முடியாது. சரி வைப்போம். அவுட்டே. விக்கெட்டே. நீதான் பேட்டிங். ஆனா இந்த மேட்ச்ல ஒரு ரூல் சொல்லிக்கிறேன். இந்த மேட்ச்ல என்னன்னா இப்போ நான் வின் ஆயிட்டேன்னா வின்னு, இப்போ நீ வின் ஆயிட்டேன்னா வின்னு. அப்படி இப்போ நான் டக் அவுட் ஆயிட்டேன்னு வைங்க, அப்போ வந்து மேட்ச் மொத்தமா டிரா ஆயிருமா? ஏன்னா இப்ப என்ன சொல்றதுக்கு, இந்த மேட்ச் டிரா இல்ல போன 2 மேட்சும் இப்படி சொல்ற பத்தியா? இது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் சொல்லு, நீ டக் அவுட் ஆயிருவேன்னு நினைக்கிற பத்தியா? அந்த பாயா இருக்கணும்டா. அதுவே எனக்கு ஒரு வெற்றி தான். இல்ல நான் டக் அவுட் ஆக மாட்டேன் சொல்றேன். அப்ப எதுக்கு அந்த ரூல்ஸ் தேவையில்லாம எக்ஸ்பிளேஷன் பண்ற? சரி வா, நீ வாய் பேசி ஓராடி நீயே வாயை புண்ணாக்கிற.
ஐ ஆம் தி வின்னர். சில்வண்டு பசங்க கூட எல்லாம் விளையாட வந்தது ஏன் தப்பு? கொன்றுவேன் நீ ஒரு மேட்ச்னு சொல்லி ஆரம்பிச்சு நீ உனக்கு ஏத்த மாதிரி பெஸ்ட் ஆஃப் 5 தம்பி 3 பெஸ்ட் ஆஃப் 5 வா 3 மேட்ச். பெஸ்ட் ஆஃப் 5 ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். பெஸ்ட் ஆஃப் 5 ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். பெஸ்ட் ஆஃப் 5 ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். நோ நோ நோ. வா வா தெரியுமா திரும்ப தோத்து போயிரேன்னு பயந்துட்டு இல்ல நீ 1 லாஸ்ட் பெர்வின் வின்ஸ். 3 மேட்ச் தான் விளையாடுறோம். அதனால 2 ஜெயிச்சிருக்கேன். நான் பெஸ்டா போய் கூட்டா வரல. அப்ப நீ வாக் அவுட் பண்ணிட்ட. 4 ஃபீட். நான் தான் வின்னர். புது ரூல்ஸ்க்குலாம் ஒத்துக்க மாட்டான் இந்த பெர்வின். நீ தானே புதுசா ரூல்ஸ் போட்டது பைத்தியாரா? மொத மேட்ச் டக் அவுட் ஆகிக்கிட்டு மானங்கட்ட தரமா வந்து அது நீ சீட்டிங் பண்ண. மேட்ச் நீ 2 ரன் அவுட். எஸ் 4 ரன் அவுட். 2 ரன் அவுட். 2 ரன் அவுட். 4 1 2 புள்ளி நான் எண்ணிட்டு முதல் புள்ளி, 2வது புள்ளி, 3வது புள்ளி அவுட். லாஸ்ட் மேட்ச் நீ சீட்டிங் பண்ண. நான் என்ன போடுறேன்னு பாத்துக்கிட்டு நீ போட்ட. கிடையாது. நீ என்ன மாத்தி போட்ட. நீ அதையே போட்ட. அது ஓன் தப்பு. நீ ஏமாத்துற. அது ஓன் தப்பு. நீ மாத்தி போட்டுருக்கணும். நீ நீ சீட்டிங். நீ வந்து நான் சரி ஓகே நான் பாத்துட்டேன். அதே நம்பரை நீ போடக்கூடாது. நான் உனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி எஜுகேஷனல் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அப்படி ஸ்கூல்ல பண்ண ட்ரிக்ஸ் இங்க பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். நீ தான் மாத்திருக்கணும். நீ மாத்ததுக்கு ஐ அம் நாட். இப்ப நம்ம ஒரு கேம் விளையாடுவோம். ஓகே சரியா? என்ன கேம்னா கெஸ் த பிளேயர். இதான் கேம். ஓகே கெஸ் த பிளேயர். ஓகே ஓகே ஓகேவா? இது பார்த்துருப்ப நீ நிறைய யூடியூப்ல எல்லாம் கெஸ் த பிளேயர் பண்ணுவாங்க. எப்படின்னா உனக்கு மொத்தம் 5 க்ளூஸ் தருவோம். ஓகேவா? 5 க்ளூஸ்ல நீ அந்த பிளேயரை கண்டுபிடிக்கணும். ஓகே கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ உனக்கு ஒரு பாயிண்ட். அப்படி நீ கண்டுபிடிக்கலன்னா எனக்கு ஒரு பாயிண்ட். ஓகே ஓகே. நான் என்னென்ன ஸ்போர்ட்லாம் சொல்லிடுறேன். ஃபுட்பால், கிரிக்கெட் ரெண்டும் போதும். ஃபுட்பாலும் கிரிக்கெட்டுமே போதும். எனக்கு கிரிக்கெட்ல வேணா ஆள் தெரியும். ஃபுட்பால் எனக்கு யாரையுமே தெரியாது. அப்ப கிரிக்கெட் மட்டும் வச்சுப்போம். ஓகே ஓகே. இந்தியன் பிளேஸ் மட்டும் தான். அப்படிலாம் கிடையாது. இந்தியன் பிளேயர்ஸ்லாம் மொத்தமே 30 பேர் தான் இருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்துப்போம் குத்தி புடியும். ஆமா அப்படிதான் எல்லா பிளேயர்ஸும் உண்டு. 30 பேர் முதல்ல கண்டுபிடிப்போம். அப்புறம் எல்லா பிளேஸ் முடியாது. 30 பிளேஸ். சரி 30 பிளேயர் வச்சு கண்டுபிடிப்போம். மொத்தம் 5 கொஸ்டின் நீ என்கிட்ட கேட்கலாம் க்ளூ காண்டி. 5 கொஸ்டின்ல நீ கண்டுபிடிச்சிடணும். ஓகே? அப்படிலாம் வர பண்ணுமா? நீ என்கிட்ட 5 கேள்வி அந்த பிளேயரை பத்தி கேட்கலாம். ஓகே? ஆனா அவன் பேர் என்னன்னு கேட்க கூடாது. ஓகேவா? அவன் பேர் என்னன்னு கேட்டேன்னா கொளுத்திடுவேன். ஓகேவா? அவன் வீடு எங்கன்னு கேட்கலாமா? க்ளூ கேட்கலாம். ஓகே ரெடி? இது வந்து லாஸ்ட் கேம். ஏன்னா டைம் ஆயிட்டு லாஸ்ட் கேம் விளையாடிட்டு நம்ம கிளம்பலாம். நோ நோ நான் 1 நீ 1. அதான் நீ 1 நான் 1. நான் ஒரு பிளேயர் நினைச்சிட்டு இருக்கேன். ரெடி? அவங்க அப்பா பேர் என்ன? லூஸ் இல்லனே